கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 11th கெமிஸ்ட்ரியில 11th சாப்டருக்கான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செலக்ட் த மாலிகூல் which has only pi bond அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைனா எப்படி நமக்கு ஞாபகம் இருக்கும்? பேக் தான் நமக்கு பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ பை எப்படி இருக்கும்? ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்தா தான் பை வந்து நம்மளால பிடிக்க முடியும். ஒன்னு சின்னதா இருந்து ஒன்னு பெருசா இருந்தா நம்மளால பிடிக்கவே முடியாது பை, இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கணும். பை பாண்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். இங்க பாருங்க, CH3CH, இங்கேயும் CH3, இது அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. CH3CH, CH3. வேற எந்த ஆப்ஷனுமே அந்த மாதிரி சேமா இருக்காது. சோ பையனா நமக்கு ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கணும். அதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, இந்த ஹைட்ரோகார்பன் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 7CH3 கொடுத்திருக்காங்க. 7 + 3 நமக்கு 10. சோ இதுல நம்ம ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணா 10 வந்துச்சுன்னா அதான் நமக்கான ஆன்சர். இங்க எதுவுமே கொடுக்கலனா 1 1 2 1 + 1 + 3 + 2 + 3 மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும். வேற எந்த ஆப்ஷன் நீங்க ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு 10 கிடைக்காது. ஏன் ஞாபகம் இருக்குங்களா? 7 + 3 என்னது 10. அப்ப இதுல எதை நம்ம ஆட் பண்ணா 10 வருது அப்படின்றத பாருங்க. இதுதான். அப்ப இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, the general formula for alkadine is. சோ நீங்க ஃபார்முலா எல்லாமே படிச்சிருப்பீங்க. CnH2n-2. ஆல்கடைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கடைனோட ஃபார்முலா CnH2n-2. சோ நீங்க ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அப்படிங்கறதுனால இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லல. ஃபோர்த் क्वेश्चन போயிடலாம். Structure of the compound whose IUPAC name is 5,6-dimethylhept-2-ene. ஈன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஈன்னா என்னன்னா, இது பாருங்க, இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல விசில் மாதிரி நான் உங்களுக்கு டிரா பண்ணிருப்பேன், சரிங்களா? இதை வந்து விசில் மாதிரி இப்ப போட்டீங்கன்னா, இப்ப இந்த விசில் ஊதும் போது நமக்கு எப்படி சவுண்ட் கேட்கும்? ஈன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். சோ இதுதான் நமக்கான ஆன்சர் எடுத்துக்கலாம். ஈன் அப்படின்னா வேற எதுக்குமே அந்த மாதிரி இருக்காது. இது மட்டும் தான் விசில் ஊதுற மாதிரியான ஒரு டயக்ராம் இருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन, the IUPAC name of the compound. எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4. அப்ப 4ல ஸ்டார்ட் ஆகுற ஆப்ஷன் தான் இது. 4-ethyl-3-methyl-octane அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, which one of the following names does not fit a real name? எது இதுக்கு ரியல் நேம் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 3 3 ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் நம்ம வைக்க மாட்டோம், சரிங்களா? இப்ப 3 3 ரெண்டுமே சேமா இருக்கு. அங்க நன்னு கொடுத்திருக்காங்க. நன்னா நம்ம வைக்க மாட்டோம். அப்ப இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 3 3 நன் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் 3 3 தானே இருக்கு. அங்க ஹெக்ஸன் நால் கொடுத்திருக்காங்க. ஹெக்ஸா நன், 3 3 நன் அப்படின்ற ஆப்ஷன் தான் does not fit a real name. Next question, the IUPAC name of the compound CH3CH, CHC, CHS. ஸோ இந்த மாதிரியான IUPAC நேம் நமக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும், இல்லைங்களா? ஸோ என்ன இருக்கும் நமக்கு, இந்த மாதிரி லைன்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்க எப்படிங்க எழுதுவோம் அப்படின்ற மாதிரி இப்ப கேட்க போறோம். ஸோ இந்த மாதிரி லைன்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க இனிமே கெமிஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கோவப்படுவோம். ஏன்னா நமக்கான ஆன்சர் தெரியல, என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நீங்க இங்க எந்த ஆப்ஷனும் கொடுக்காதீங்க. அப்ப லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன் LYNE LINE அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைன்லாம் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். IUPAC நேம் ஆஃப் எத்தனை கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8னா நமக்கு ஆக்டேன் வரணுங்களா? ஸோ ஆக்டேன் இருக்க ஆன்சர் தான் இந்த ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 344 ட்ரைமெத்தில்-ஆக்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, the IUPAC நேம் ஆஃப், இதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 4. ஸோ 4ல இருக்கிறது தான் திரும்பவும் நமக்கு இங்க வந்திருக்கு, இல்லைங்களா? அப்ப 2 4 4 2 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்வின் ஞாபகம் வச்சுக்கலாம். ட்வின் 2 ட்வின் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ CH3 தான் இங்கேயும் ட்வின் மாதிரி இருக்கு. ஸோ ட்வின்ஸ்னா என்ன ஒரே மாதிரி இருக்கு. அப்ப 2 வர ஆப்ஷன் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். 2 4 4 2 ட்வின் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு ட்வின் இருக்கு, ஆனா இங்க வேற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 4 4 ட்வின். ஸோ 2 4 மாதிரியே 4 இருக்குது, ட்வின்னு இருக்கிற ஆப்ஷன் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த क्वेश्चन, the IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். இதோட IUPAC நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பண்ணி பார்க்கலாம். 1 2 3. ஸோ 3ல நமக்கு இங்க டேஷ் கொடுத்துருக்காங்க, இல்லையா? ஸோ 3, இதுக்கப்புறம் எத்தனை இருக்கு? 1 2 இருக்கு. அப்ப இங்க 3, 2 தான் நமக்கு இங்க ஆன்சர் வரணும். புரியுதுங்களா? பாருங்க, 1 2 3. 3ல தான் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் இது இல்லைன்னா மீதி வந்து 2 இருக்கு. அப்ப 3, 2ன்ற ஆப்ஷன் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? ஸோ இதுல நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம்னா 3-ethyl-2-hexene சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா எத்தனை வாட்டி நீங்க இதே கேட்பீங்க IUPAC நேம் அப்படின்றதெல்லாம் எத்தனை எத்தில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3-ethyl-2-hexene தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, the IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட் CH3CH OH COOH. இந்த COOH நம்ம எப்படி சொல்லலாம்னா கூ அப்படின்னு சொல்லலாங்களா? ஸோ கூ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதுங்களா? இதுல 2 ஹைட்ராக்சி ப்ரோபனோயிக் ஆசிட்.
எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை நாய்க்குன்னு வருதுங்களா, இது நாய்ஸி அப்படின்னு படிச்சுக்கலாமா? நாய்ஸ். அப்போ கூன்னு நமக்கு வந்துச்சுன்னா நாய்ஸ் வருது, சவுண்ட் வருது. ஸோ நாய்ஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தான். அப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கூன்னு இருந்துச்சுன்னா நாய்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஐயூபிஎஸ்சி நேமஸ். நீங்க ஐயூபிஎஸ்சி நேம் வச்சு கரெக்டாக சொல்லிடலாம். 1 2 3. அப்போ 3ல வந்து bromine இருக்கு, திரும்பவும் 1 2ல வந்து மெத்தில் இருக்கு. அப்போ என்ன ஆப்ஷன்? 3,2. 3ல bromo, 2ல மெத்தில் பியூட்டனாயிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the structure of isobutyl group in an organic compound is. isobutyl எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஐசோபியூட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோபியூட்டி சோப்னு நிறைய நீங்க ஆட்ல பாத்துருப்பீங்க இல்லைங்களா? பியூட்டி சோப் என்ன ஆகுதா? சோப்பை நம்ம பிரிக்கும் போது சோப்பு கீழே விழுந்துட்டான். ஸோ நமக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, CH3 CH3 CCH3. ஸோ ரெண்டுமே இருக்கு, மேலேயும் இருக்கு கீழேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு கீழே மட்டும் CH3ன்னு வந்திருக்கு. ஸோ ஐசோபியூட்டைல் அப்படின்னா பியூட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூட்டி சோப் வந்து பிரிக்கும் போது கீழே விழுந்துச்சு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், சி. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்கட் மட்டும் தான், இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. The number of stereoisomers of 1,2 dihydroxycyclopentane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1,2 1யும் 2யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 கிடைக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். Which of the following is optically active? நம்ம எப்போ ஆக்டிவா இருப்போம்? குளுக்கோஸ் குடிச்சா ஆக்டிவா இருப்போம். அப்போ ஆப்ஷன் என்ன? குளுக்கோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 16th question, the isomer of ethanol is. எத்தனால்னா எத்தனை நாள் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை நாள் நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சு டிம்மா இருப்போம். டிம் அப்ப டிம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமெத்தில் ஈத்தர் தான் இதுக்கான ஆன்சர். டிம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சு எத்தனை நாள் டிம்மா இருப்போம், அதாவது ரொம்ப டல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். How many cyclic and acyclic isomers are possible for the molecular formula C3H6O? இங்க கீழே 3 இருக்கு, 6 இருக்கு, ஆட் பண்ணா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 9. Which of the following shows functional isomerism? ஃபங்க்ஷனல், நம்ம எத்தனை நாள் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஃபங்க்ஷன் வந்து என்ன? எத்தனை நாள் நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை நாளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், CH2 CCH3. இங்க பாருங்க, இங்கேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நெகட்டிவா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு டாடா சொல்லி பை பை சொல்லி அனுப்பி வச்சிருவோம். கரெக்டுங்களா? ஏன்னா நெகட்டிவா இருக்கிற நம்ம யாரையுமே கூட சேர்த்துக்க மாட்டோம். யார் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா ஜாலியா இருக்காங்களோ அவங்களை மட்டும் தான் நம்ம கூட வச்சுப்போம். நெகட்டிவா இருக்கிறவங்கள கூட வச்சுக்க மாட்டோம். அப்ப இங்கேயும் மைனஸ் இருக்கு. மைனஸ்னா நெகட்டிவ் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா டாட்டா சொல்லிட்டு அனுப்பிடுவோம். டாட்டாமர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர், டாட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், nitrogen deduction in an organic compound is carried out by Lassagn's test. The blue color formed is due to the formation of blue color அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளூ கலரை நம்ம இப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா, பி எழுதி பாருங்க, ப்ளூ அப்படின்னு எழுதி பாருங்க. எப்படி நம்ம ப்ளூ பி எழுதுவோம்? 1 போட்டு 3 மாதிரி போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இதை சேர்த்தா தான், இது இப்படி ஜாயின் ஆனாதான் நமக்கு பி அப்படின்றது வரும். 1 3 போடுவோம். அப்போ 13 வர ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, 4 + 6 10, 10 + 3 13. வேற எந்த ஆப்ஷனுமே நமக்கு 13 வராது. ப்ளூ கலர் நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகுமா? 13 இருந்தா தான். ஏன்னா பி வந்து எழுதும் போது இப்படி எழுதுவோம் இல்லைங்களா? 1 3ன்ற மாதிரி வருது. ஸோ 13 இருக்க ஆன்சரை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 21. Lassagn's test for the detection of nitrogen ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ நீ ஃபெயில் ஆயிட்டியா, என்னாச்சு அப்படின்னு கேட்போமா? என்னச்சு அப்படின்னு கேட்குற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். C6H5 NH HCl. அப்போ இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, NH. 22 கொஸ்டின் பார்க்கலாம். Connect pair of compounds which give blue coloration precipitate and white precipitate respectively when their Lassagn's test is separately done. செப்பரேட்லினா என்ன? தனியா. இதுல எந்த ஆப்ஷன் தனியா தெரியுது பாருங்க? NH. இங்க C6H5 இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தனியா தெரியுது, மற்றது எல்லாமே NHன்னு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். செப்பரேட்டா தெரியற மாதிரி இருக்க ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், sodium nitroprusside reacts with sulfide ion to give a purple color due to the formation of அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோடியம் நைட்ரோப்ரூசைடு, சோடியம்னா எஸ்ன்னு வரணும், நைட்ரோப்ரூசைட்னா இங்க NO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 ஆப்ஷன் NOSன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, நைட்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வரைக்கும் நமக்கு நைட்டு? 4 மணி ஆகுற வரைக்கும் நமக்கு நைட்டு. 4 மணி ஆனாதான் நமக்கு காலையிலே இல்லைங்களா? அப்போ 4ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. FeCN5NOS 4- நைட்னு கொடுத்துருக்கிறதுனால 4 o'clock வரைக்கும், 4 o'clock முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு நைட்டு. 4 o'clock அப்புறம் நமக்கு மார்னிங் ஆயிடும். An organic compound weighing 0.15 gram gave and carriers estimation 0.12 gram of silver bromide
bromide and எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா bromine ஞாபகம் வச்சுக்கோங்களா, bromine அப்படின்னு வருதுங்களா. the percentage of bromine அப்படின்னு கேட்டிருக்காங்க. bromine னா bromine ஞாபகம் வருது. ஸோ bromine எப்போ சில்வர் போடுவாங்கன்னா 34 வயசுல தான் போடுவாங்களாம். 34 வயசுலலாம் bromine என்ன பண்ணுவாங்களா, சில்வர் போடுவாங்க. அது வரைக்கும் என்ன போடுவாங்களா, பூனல் போடுவாங்களா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. bromine எல்லாம் சில்வர் எப்போ போடுவாங்க, 34 ஏஜ் 36 வயது நிலை மாதிரி 34 வயது நிலையில தான் அவங்க போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a sample of இங்க வருங்க பாருங்க, ஜெடால்ஸ் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஜெடால்ஸ் மெத்தட். ஸோ இந்த ஜெடால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெடால் வந்து ஜெல் தால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஜெல்லு தால், ஜெல்லு தால் எவ்வளவு ருபீஸ்க்கு விற்கிறாங்களா, 10 ருபீஸ்க்கு விற்கிறாங்களா. இது இங்க 10 வருதுன்னு பாருங்க. 2 + 8 10. அப்ப 2 + 8 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 28 என்ற ஆப்ஷன் நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 26th question, in an organic compound phosphorus is estimated as phosphorus. phosphorus நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாஸ். எப்போ நம்ம பாஸ் ஆகும் அப்படின்னா நிறைய மார்க் எடுத்தா தான் பாஸ் ஆகும். இதுல எதுல நிறைய மார்க் இருக்குன்னு பாருங்க. 2 2 7 ஆட் பண்ணா 11 கிடைக்குது. இது பாருங்க 3 4 2 9 கிடைக்குது. இது 7, இது ஆட் பண்ணீங்கன்னா 7. எதுல ஹையஸ்ட் பாருங்க, இதுதான் நமக்கு ஹையஸ்ட். அப்ப 11 மார்க் எடுத்தா தான் நமக்கு ஹையஸ்ட். ஸோ Mg2 P2 O7. பாஸ்பரஸ் அப்படின்னா பாஸ் ஆகணும்னா நிறைய மார்க் எடுக்கணும். நிறைய மார்க் இதுல இருக்கிறதுலே எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா இதுதான் நமக்கு ஹையஸ்டா இருக்கு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபினால் கேன் பி செப்பரேட்டட் பை. பேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேரானா என்ன, டீமா வேலை செய்யணும். பேரா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், டீமா வேலை செய்யணும். ஸ்டீம், அதுதான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், டீமா வேலை செய்யணும்ன்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the purity of an organic compound is determined by. பியூரிட்டி அப்போ நம்ம பியூரா இருப்போமா, குரோமா ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. கோவமா இருக்கும்போது, குரோமான்னு இருக்குங்களா, கோவமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று உருகிடுவோம், இல்லை ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கும். அப்போ மெல்டிங் இல்லை பாயிலிங். குரோமாட்டோகிராஃபி கோவமா இருக்கும்போது ஒன்று மெல்ட் ஆகும் இல்லை பாயில் ஆகும். சரிங்களா, நம்ம ரொம்ப கோவமாப்படும்போது என்ன பண்ணுவோம், ஒன்று அழுதுவோம், மெல்ட் ஆயிடுவோம், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கோவப்படுவோம். பாயிலிங் மெத்தட், பாயிலிங் பாயிண்ட். அப்போ போத் ஏ அண்ட் சி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பி மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், a liquid which decomposes as its boiling point can be purified by. பாயிலிங் பாயிண்ட்னா என்ன, நீங்க கோவப்படும் போது ரொம்ப ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, அப்ப என்ன ஆகுமா, உங்களோட ப்ரெஷர் நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கோவப்படாதீங்க, ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெடியூஸ்டு ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், CH3CH இதை கொடுத்துட்டாங்க, அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசன் கொடுத்துருக்காங்க. இங்க அசர்ஷன் ரீசன்ல பாருங்க, இங்க 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 அப்படின்னா டபுள், கரெக்டுங்களா. ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். போத் த அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ and the reason is the correct explanation of assertion option சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க 2 கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு டபுள்னு வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ரீசன் தான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான கொஸ்டின் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸ்